வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். அயோத்தி பிரச்சனையை நீதிமன்றத்திற்கு வெளியே சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சுப்பிரமணிய சாமி தொடர்ந்த வழக்கில் இப்போது அறிவுறுத்தி இருக்கிறது. 1990 பாபர் மசூதியை இடித்தார்கள். அந்த இடம் ராமன் அவதரித்த இடம் என்று இந்துத்துவவாதிகள் அப்போது கூறினார்கள். மசூதி இடிக்கப்பட்டது சட்டப்படியான ஒரு குற்றம். அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை, சிறைக்கு போகவும் இல்லை. நீதிமன்றத்திற்கு வெளியேதான் அவர்கள் சுதந்திரமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை இந்துக்களுடைய ஒரு நம்பிக்கை பிரச்சனை. இதில் நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்ப்புகளை வழங்குவதற்கு உரிமை இல்லை என்றுதான் தொடக்க காலத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற மத நம்பிக்கையாளர்கள் கூறி வந்தார்கள். அதே கருத்தை தான் இப்பொழுது உச்சநீதிமன்றமும் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. ஏற்கனவே பலமுறை இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து தோல்வியில் முடிந்திருக்கின்றன என்பது உச்சநீதிமன்றத்திற்கும் தெரியும். எனவே இதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்பதை பற்றி கூட நீதிமன்றம் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஒருவேளை 1949 ஆண்டு பாபர் மசூதிக்குள் சிலையாக ராமன் அவதரித்தான் என்று அவர்கள் கூறுவது போல் மீண்டும் இப்போது ராமனை அவதரித்து வந்து நான் தான் ராமன் பேசுகிறேன், என்னை அயோத்தியில் ஓர் இடத்திற்கு மட்டும் முடக்கி விடாதீர்கள், நான் இந்த உலகத்தையே படைத்தவன் என்று ராமனே பிறந்து அவதரித்து கூறினாலும் கூட ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீ ராமன் அல்ல, நீ இந்து மத துரோகி என்று தான் சொல்லுவார்களே தவிர ராமன் கூறுகிற பஞ்சாயத்தை கூட அவர்கள் ஏற்பார்களா என்பது சந்தேகம்தான். நீதிமன்றத்திற்கு வெளியே பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிற உச்சநீதிமன்றம் அயோத்தியில் பாபர் மசூதிக்கு வெளியே இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தால் கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக முடிவு ஏற்படக்கூடும் என்பது நமது கருத்து. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.